நேற்று இந்தியா பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பை வின் பண்ணிட்டு ட்ராஃபி இல்லாமல் ஒரு இன்விசிபிள் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபி அண்ட் ஏசிசி சேர்மனான மோஷின் நாக்வி அவர் பார்த்தீங்கன்னா ட்ராஃபி தூக்கிட்டு வந்து ஓடிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தப்பான ட்வீட் வந்து போட்டிருந்தார் ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. தென் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கலன்னு அங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, அவரு கையால் ட்ராஃபி வாங்குறதா இருந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று நீங்கள் எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டோட வைஸ் பிரசிடென்ட் காலித் அவர் கையால் கொடுத்தா நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிசிபி சேர்மன் என்ன பண்ணாருன்னா நான் தான் கொடுப்பேன் ஒத்த காலில் வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபி தூக்கிட்டு வந்து ஓடிட்டாரு. இப்போ பிசிசி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் பிசிபி சேர்மன் ட்ராஃபியை வந்து நம்ம இந்தியாவுக்கு அமுச்சு வச்சிருங்க. ஸோ அதுதான் வந்து நடக்க போகுது எண்ட் ஆஃப் தி டே. ஸோ ட்ராஃபி வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ பிசிபி ஃபேன்ஸ் எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஏஷியா கப் முடிச்சதுக்கப்புறம் சூரியகுமார் நம்ம இந்தியன் கேப்டன் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருந்தாரு. அவரோட மேட்ச் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த இந்தியன் ஆர்மிக்காக வந்து டெடிகேட் பண்ணாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ்.